ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 11வது சட்டம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 11வது சட்டம் என்னன்னா விட்டு கொடுக்க வேண்டும். இன்னொரு டைம் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான சட்டங்கள்ல 11வது சட்டம் விட்டு கொடுக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பொழுது போல ஒரு குட்டி பாட்டு, ஒரு குட்டி வசனம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோமர் 12:21. ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இன்னும் ஒரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல இந்த கதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஈசாக் பத்தி தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈசாக் நமக்கு தெரியும், யாக்கோபுடைய பையன், மன்னிக்கணும், ஆபிரகாமுடைய பையன் தான் ஈசாக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈசாக் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு இடத்துல கிணறு தோன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். கிணறு துறவுன்னு சொல்லுவாங்க, துறவுனா கிணறு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிணறு ஃபர்ஸ்ட் கிணறு தோண்டுவாரு. அப்ப தண்ணி வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற வேற ஜனங்கள் வந்து இது எங்களுடைய சொல்லிட்டு சண்டை போடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈசாக் என்ன பண்ணுவாரு, அவங்க மேல கோச்சிக்காம சரி ஓகே அவங்க விட்டு கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம இன்னொரு கிணறு தோணும் சொல்லிட்டு இன்னொரு கிணறு போய் தோன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கிணறு தோணும் போது அங்கேயும் வந்து இது எனக்கு கிணறு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஈசாக் என்ன பண்றாரு, ஓகே இங்கேயும் நம்ம இவங்க என்ன பண்ணா இவங்கள வந்து இவங்களே நம்ம என்ன பண்ணலாம், விட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, 3வது இடத்துல போய் ஒரு கிணறு தோன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். 3வது கிணறு தோன்றும் போது எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, உங்க கூட கடவுள் இருக்கிறாரு, அதனால தான் கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு, கடவுள் கூட இருக்காரு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து எதிராக வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒன்னு ஈசாக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈசாக்கு என்ன பண்றாரு, அந்த 3வது கிணறு தோன்றும் போது அந்த கிணறுக்கு வந்து ரெகோபோத் அப்படின்னு பேர் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ கதை. இந்த கதை வந்து நம்ம என்ன பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம கூட வேலை ஸ்தலத்துல வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல நம்ம எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம பாட்டு நம்ம வேலை செய்வோம், நம்ம பாட்டு நம்ம வேலை செய்வோம், நம்ம பிசினஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம நண்பர்கள் கூட என்ன பண்ணுவோம், நமக்கு விரோதமா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விரோதம் வந்து நம்மள வந்து நம்மள வெறுக்கலாம், நம்மள வந்து இப்போ நம்ம தவறா பேசலாம், நம்மள அவமானப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல நம்ம எங்க தொழில் பண்றோமோ அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் காரணமே இல்லாம நம்ம யாருக்கு எந்த துரோகம் செஞ்சிருக்க மாட்டோம், யாருக்கும் யாருடைய காசுக்கும் ஆசைப்பட்டுக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து நம்மள வந்து வெறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேல பொறாம கொள்வாங்க, நம்மள வந்து நமக்கு விரோதமா தீங்கு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், ஈசாக்கு என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் கிணத்து தோன்றும் போது என்ன பண்றாரு, சரி ஓகே நமக்கு வேணாம் சொல்லிட்டு அவர் விட்டு குத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது கிணத்து தோன்றும் போது என்ன பண்றாரு, அவர் அதையும் விட்டு குத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனை நமக்கு இவங்க கூட பிரச்சனை பண்ண நம்ம அப்படின்னு விட்டு குத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது கணக்கு தோணும் போது அவரு எல்லாமே அவங்க எதிராக வந்த எல்லாரும் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ். அது போல நம்ம கூட நம்ம நம்மளுடைய அதிகாரிகளோ இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம அதிகாரிகளோ, நம்ம ஃப்ரெண்ட் பிசினஸ் இடத்துல நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல நம்ம ஃப்ரெண்டோ இல்ல நம்ம சொந்தக்காரங்களோ யார் நம்மள காரணம் இல்லாம நம்மள வெறுத்த கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்களை விட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க விட்டு கொடுத்து போய் நம்ம அதை கண்டுக்கவே கூட ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள குறிச்சு நம்ம வேற கூட பட வெக்ஸாவத்தான ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்களை விட்டு கொடுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் கடவுள் வந்து நம்மோட கூட இருக்கிறது நெருப்பிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நம்ம கடவுள் நம்மளோட கூட இருந்து அவங்க மத்தியில அவங்களுக்கு முன்னாடியே நம்மள கடவுள் வந்து நம்மள உயர்த்தி நம்ம ஆஸ்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈசாக்கு நடந்தது போல நமக்கும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day, God bless you, bye friends.